கார்த்திகை தீபம் பக்கத்தில் வந்தாச்சுங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே தீபமெல்லாம் வாங்கி கழுவி ரெடியாக வச்சுருப்பீங்க. கார்த்திகை தீபத்துக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப் ஒன்று சொல்லலான்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த மாதிரி நம்ம தீபத்தை வந்துட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு தான் நம்ம எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் பற்ற வைப்போம் இல்லைங்களா. மஞ்சள் குங்குமம் ஒவ்வொரு தீபத்துக்கும் வச்சு ஈஸியாக எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இந்த வீடியோ. இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் மஞ்சள் எடுத்து தண்ணி விட்டு கலக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தீபத்தை நான் பண்ணுற மாதிரி வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி தலைகீழாக டிப் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா மஞ்சள் வந்து எல்லா பக்கம் ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும், அதாவது பேஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் குங்குமத்தை வந்து வச்சு நீங்கள் எண்ணெய் போட்டு திரி போட்டு எண்ணெய் ஊற்றி நீங்கள் தீபம் பற்ற வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தீபத்துக்கு நம்ம நிறைய விளக்குகள் வந்து ஏற்றுவோம். அப்போ வந்து ஒவ்வொரு தீபத்துக்காக நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சு வைக்கிறதுக்கு லேட் ஆகும். இப்படி நீங்கள் ஒரு விரலில் குங்குமத்தை எடுத்துகிட்டு இந்த மாதிரி டிப் பண்ணி ஒரு கையில் இந்த மாதிரி தீபத்தை டிப் பண்ணி ஒரு கையில் வந்து நீங்கள் குங்குமம் வச்சிங்கன்னா டக்குன்னு சீக்கிரம் முடிச்சிடலாம். ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.